போதை குழுக்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒன்றை அடுத்து இடம்பெற்ற விசாரணையில் தான் அவருடைய கைது இடம்பெற்றதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது என்பது தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. காரணம், அவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் என்ற விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்திருந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வெற்றி வாய்ப்பை தன்னகத்தை கொண்டிருந்த அவர் பல குற்றச்செயல்களில் இருந்து விசாரணை நடைபெறாமலே அவர் தொடர்ந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டவராக இருந்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவரை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இவர் வைத்திருந்தார். இது ஒரு கேள்வியை தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரே அவ்வாறான தொடர்புகளை பேணியிருப்பவராக இருந்திருந்தால் அந்த விடயத்தை மறைப்பதற்காக இவ்வாறு நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒருவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க கூடும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. நிச்சயமாக அந்த கோணத்தில் விசாரணை எடுக்கப்படும் என்று சொன்னால் இப்பொழுது நிச்சயமாக இந்த செவ்வந்தி என்பவர் கைது செய்யப்பட்ட பின்னர் வெளிவந்த தகவல்கள் என்பன அரசிற்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இருக்கின்றது. தெற்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் வடக்கில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுக்கும் நிறையவே தொடர்பு உண்டு என்கின்ற ஒரு செய்தி அங்கே தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. 5ஆம் படை என்கின்ற நிலையில் இருந்து ஒரு அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தையும் பேணி வந்த ஒரு நபரிடம் 19 பாதுகாப்பாளர்களுக்கான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டனவா அல்லது அதற்கு மேலான இவை புதிதாக 2001 வழங்கப்பட்டவை அல்லது அதற்கு முன்னர் இருந்தவை போன்றவை எல்லாம் பல அறியப்படாத விடயங்கள். அந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விசாரணைகளின் பொழுது சில வேளைகளில் இந்த விசாரணைகளை நீடிப்பதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தமிழ் மூலம்தான் தான் வாக்குமூலத்தை கொடுப்பேன் என்பது அவர் மிகவும் அவதானமாக தனது விடயத்தை கையாள்கின்றார். தப்பித்தலுக்கான முயற்சியில் மிகவும் அக்கறையோடு இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புறப்படும் தகவல்கள் அனுர அரசாங்கத்தால் பாதுகாக்க வைக்கப்பட்டு மிரட்டலுக்காக பாவிக்கப்படுமே தவிர மஹிந்த ராஜபக்ஷ மீது நேரடியாக இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாது என்றால் போர் தொடர்பான காலத்தில் பணியாற்றிய ஒருவராக அவர் கருதப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இவர்களால் இப்பொழுதும் கருதப்படுகின்றார். எனவே இவர்கள் இவ்வாறான தகவல்களில் இருக்கின்ற மிகவும் நுட்பமான தகவல்களை அறிந்து வைத்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருப்பதான ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருப்பார்களுடைய நேரடியான நடவடிக்கையில் தற்பொழுது இறங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை என்பது அறவே இல்லை.